கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். எபேசியர் 4. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் மிகுந்த சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு அற்புதமான ஒரு எழுத்து, நல்ல ஒரு எழுத்து பணி, சிறப்பா எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எத்தனையோ வசனங்களை வாசிக்கின்றோம். அந்த வசனங்களில இருக்கிற அந்த மொழி நடை, அந்த உரை நட பகுதி, ஒரு மொழியோட நட, அந்த இலக்கிய பகுதி எவ்வளவு அழகாக தேன் சொட்ட அழகா எழுதியிருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய அந்த சன்மார்க்க போதனைகள் இந்த வேதத்தில் அதிகமாக இருக்கின்றன. கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு சன்மார்க்க ஒரு வாழ்க்கை. எபேசியருக்கு பவுல் இந்த நிருபங்களை எழுதுகிறான். எழுதும் பொழுது அவன் கட்டப்பட்டவனாய் எழுதுகிறான் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருந்து அவன் சொல்லுகிறான். கட்டப்பட்டவனாகிய பவுல் என்று எழுதுகிறான். எபேசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், இவையெல்லாம் சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபங்கள். இந்த prison epistles என்று சொல்றாங்க, சிறைச்சாலை நிருபங்கள் என்று சொல்றாங்க. அந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் எழுதுகின்ற கடிதங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக எபேசு பட்டணத்து சபைக்கு பவுல் எழுதுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். என்ன எழுதுகிறான்? நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், நான் உங்களிடத்துக்கு வர முடியாது, ஆகையினாலே நீங்களே ஒருவருக்கு ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி எழுத ஆரம்பிக்கிறான். விசேஷமாய் நான் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில் என்று சொல்லி ஆரம்பிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி, நீங்க எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக அழகாக நேர்த்தியாக அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறான். நன்றாக பாருங்கள். எபேசு பட்டணத்துக்கு அப்போஸ்தலன் பவுல் ஊழியத்துக்கு வருகிறான். ஊழியத்துக்கு தன்னந்தனியாக அவன் வருகிறான். தன்னந்தனியாக வந்து அந்த பகுதியில் இருக்கிற சில யூத விசுவாசிகளை அவன் சந்தித்து, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்களா, எப்படி எடுத்தீர்கள் என்றெல்லாம் சொல்லி வினாவி, அவர்களுக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் தெரியாது, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மட்டும்தான் எடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து, பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை கொடுத்து, தீர்க்கதரிசன வரங்களோடு அந்நிய பாஷை பேசி அவர்களுக்கு பரிசுத்தாவின் வரங்களை பெற்று அவர்களை பெற வைத்து அவர்களை ஊழியத்துக்கு நடத்துகிறார். 3 மாதங்கள் திறனி என்பவருடைய வீட்டிலே வாடகைக்கு வீடு எடுத்து அந்த இடத்துல தங்கியிருந்து அவருடைய வித்தியாசாலையில ஒரு கல்விக்கூடத்துல அவன் தங்கியிருந்து ஊழியத்தை நடத்தினான். இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாக பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19 எபேசு பட்டணத்தில் செய்த ஊழியத்தை பற்றி மட்டுமாக வாசிக்கும். பவுலுடைய எபேசுடைய மிக மிக முக்கியமான ஒரு சம்பவம். உலகத்தில் அவன் செய்த எல்லா ஊழியர்களை காட்டிலும், ஆசிய மைனர் பகுதியில் அவன் செய்த எல்லா ஊழியர்களை விட எபேசுவில் செய்த ஊழியத்துக்கு தனி ஒரு அதிகாரத்தை அழகாக எழுதி அங்கு வைத்திருந்தார். மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஊழியர். 2 வருஷம் இப்படியாக ஊழியர் செய்து வருகிறார். அங்க பவுலுடைய கைகளினாலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். பவுலுடைய அந்த நேரத்தில் பவுலுடைய அந்த உருமாக்கள் கர்ச்சிப்பலா எடுத்துட்டு வந்து போட்டா கூட வியாதியஸ்தர்கள் குணமானாங்க. பவுலுடைய வசனத்தை தொட்டா சுகமானாங்க. பவுலுடைய கட்சியை இடுப்புல கட்டுத பெல்ட் கொண்டு போட்டா ஜனங்கள் குணமானார்கள். அங்க பெரிய அற்புதங்கள் நடந்தது. அங்க இருக்கிற மாய வித்தக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய மாய வித்த புஸ்தகங்கள் எல்லாம், மந்திர புஸ்தகங்கள் எல்லாம் போட்டு கொளுத்தி
அவருடைய தொகை 50,000 வெள்ளிக்காசு. எத்தனையோ இன்னைக்கு மதிப்புக்கு எவ்வளவு கோடி இருக்கும், அவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள எல்லா அந்த மாந்திரிக புஸ்தகங்களை எல்லாம் கொளுத்தி கிறிஸ்துவின் அடியார்களாக மாறினார். சில பேரு பவுலை மாதிரி இமிட்டேட் பண்ணி நாங்களும் பவுலை போல செய்து பார்ப்போம், எங்களுக்கும் ஆவியானவர் விட்டுன்னு சொல்லி பவுல் மாதிரி போயிட்டு அங்க போயிட்டு சில பேருடைய கையில பேய தொலைத்தரன்னு சொல்ல போக, அந்த பிசாசுங்க நாங்க பவுலையை அறிவோம், இயேசுவை அறிவோம், நீ யார் என்று சொல்லி அவர்கள் மேல் விழுந்து அவர்களை பலாத்காரம் செய்து அவர்களை அடித்து நொறுக்கினத வேதத்துல வாசிக்கிறோம். ஜனங்க பயப்பட்டாங்க, பவுலுக்குள் இருக்கிற பரிசுத்தாவை கண்டு பயப்பட்டார்கள். இவ்வளவு அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்தான். அதையும் கடந்த பிறகு இன்னொரு பெரிய ஊழியத்தை பவுல் செய்தான். அந்த ஊழியத்தின் நிமித்தம் தான் பவுல் எபேசுக்குள் மறுபடியும் வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டது. என்ன ஊழியம்? பவுலுடைய அந்த எபேசுடைய பட்டணத்திலே தியானால் என்கிற ஒரு தெய்வத்தை வழிபட்டார்கள். தமிழிலே தியானால், இங்கிலீஷிலே டயானா. தமிழ்ல தியானால் என்று இருக்கிறது, ஆங்கில மொழிபெயர்ப்புல டயானா என்று இருக்கு. அதை வச்சுதான் டயானாங்கிற பேரை வச்சுக்கிறாங்க. அந்த தியானால் கோயிலில பவுல் அந்த பகுதியில ஊழியம் செய்கிறான். அது மிகப்பெரிய ஒரு கோவில். கோவில்னா சின்ன கோயில் இல்ல, எபேசுடைய தியானாலே பெரியவள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில். 27ஆம் வசனத்திலும் 35ஆம் வசனத்திலும் அந்த கோயிலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வாசிக்கிறோம். அந்த லூக்கா அப்போஸ்தலர் 19:27 இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு இருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் சிந்தனையில் இருந்து அற்று போகத்தக்கதாக சேவிக்கிற அவருடைய மகத்துவமும் அழிந்து போகிறது, அழிந்து போக எதுவா இருக்கிறது. பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறான். தெமேத்திரேங்கிற ஒரு தந்தான் பொறுப்புடன் இருந்தான். அவன் என்ன சொல்லிட்டு தியானால் கோயில மாதிரியே ஒரு சின்ன ஒரு சிலையை செஞ்சு நம்ம போய் பார்ப்போம் பாருங்க. வேளாங்கண்ணி மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு கொடுப்போம். வேளாங்கண்ணி கோயில இருக்கிற அந்த மாதா மாதிரியே ஒரு சின்ன செஞ்சு கொடுப்போம். அந்த கோயில இருக்கிற சாமி மாதிரியே ஒரு சின்ன ஒரு சுரூபத்தை செஞ்சு கொடுப்பது போல அந்த ஊழல தியானால் கோயில போலவே செய்து கொடுத்து அவர் நிறைய வருமானங்களை ஈட்டிக் கொண்டே வருவார். இப்ப தியானால் கோயில் பகுதியில முழுவதும் பவுல் ஊழியம் செய்தார். அது சாதாரண ஒரு கோயில் அல்ல. உலகத்திலே 7 அதிசயங்கள் உண்டு. பழைய அதிசயங்கள் போன்ற பிரமிடு, அதுவும் பைபிள்ல வாசிக்கிறோம். இன்னொன்று நேபுகாத்நேச்சர் கட்டின மகா பாபிலோன், அது ஒன்று. மூன்றாவதாக இந்த எபேசியருடைய தியானால் கோயில், டைனா டெம்பிள், கிரேக்க மொழியில ஆர்டிமிஸ் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய உலகத்துல 7 அதிசயங்கள் ஒன்றான மிகப்பெரிய ஒரு கட்டடக்கலை. இந்த கட்டடக்கலை இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி கட்டட கட்ட ஆட்கள் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு கோயில், நீண்ட ஒரு கோயில், அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயில். 35ஆம் வசனத்துல அந்த கோயிலோட இன்னொரு மாண்பை பார்க்கிறோம். அந்த தேவியோட சிலை வானத்திலிருந்து அது சிலை விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த முஸ்லிம்களை போய் கேட்டா தாபாக்கள் வானத்திலிருந்து விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க சுயம்பு லிங்கம்மா, சுயமா வந்துச்சு பூமியில இருந்து. எங்க சாமி எப்படி இருந்துச்சு? திடீர் சாமி. என்ன சாமி? என்ன சாமி? அது சுயம்பு, தானா வந்துச்சு, யாரும் உருவாக்கல, எந்த பொருளை உருவாக்கல, தானா கல்லுல முளைச்சிச்சு, தானா செங்கல வந்துச்சு, தானா பித்தளை சொல்ற மாதிரி அவனுக்கு வானத்துல இருந்து அந்த தேவ சில வானத்துல இருந்து விழுந்துச்சுன்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு. கதைகளுக்கு தான் ஜனங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எங்க பேரு கதை, எவன பேரு கதை, ஒரு வரலாறு சொன்னா கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு வரலாறை நான் அறிவிக்கிறேன்னு சொன்னா கேட்பதுக்கு ஒருத்தா இல்ல. நான் ஒரு கதை சொல்லத்தான் சொல்லி அது மலையத்து குறிச்சு, அதற்கு குறிச்சு, சூரியனை விழுந்து ஏதாவது ஒரு கற்பனை சொல்லலாம். அப்படியே கடல் தண்ணியை குடிச்சான், கடல் வச்சு போச்சு. இந்த கதையெல்லாம் சொன்னா நம்புவான். ரெண்டாவது கவனித்து பாருங்க, வானத்திலிருந்து விழுந்த தியானால் தேவதையோட கோயில் இது. உலகமே வழிபடுகிற, பூச்சக்கரம் முழுவதும் வழிபடுகிற, இந்த ஆசியா மைனர் முழுவதும் வழிபடுகிற ஒரு பெரிய ஒரு தேவதையோட கோயில் அது. இங்க இருக்கிற கோயில் சின்ன சின்ன கோயிலுங்க. நம்ம ஊர்ல எத்தனை கோயில் இருக்குது? தஞ்சாவூர்ல ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது.
ஆனா அத கூட கட்டடக்கலையில் 7 அதிசயத்துல ஒண்ணா வைக்கல. திருவண்ணாமலை கோயிலுக்கு அங்கங்க இந்த ஊர்ல எவ்வளவு கோயிலுக்கு இருக்குது. இத்தனை நம்ம இந்தியாவுல எத்தனையோ கோயில்கள் உண்டு. அத்தனையும் கொண்டு வந்து 7 அதிசயத்துல கொண்டு வந்து வைக்கல. நம்ம யாருக்காக போய் இறங்க போறோம்? பிரஜை என்னென்னமோ பண்றான். தான தர்மம் பண்றதெல்லாம் எனக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. போட்டோ பிடிங்க அப்படின்னு காட்டுறது. நீங்க செய்யற தான தர்மம் வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாது. எவ்வளவு கொடுத்த தர்மா? வலது கை கொடுத்தது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மனதுருக்கமுடையவர்களா. இரண்டாவது மூன்றாவதாக இன்னொரு ஒருவருக்கு ஒருவர் வாசிப்போம். அதே அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க. அதே வசனம். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களே. அன்றியும் நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. சகலவிதமான கசப்பு, சகலவிதமான கோபம், சகலவிதமான மூர்க்கம், சகலவிதமான கூக்குரலும் அட்டிச்சிருவாங்கள அப்படிங்கிறது. கூக்குரல், சகலவிதமான தீய வார்த்தைகள், தூசிக்கு தெரிகிறது, சகலவிதமான துர்குணமோ உங்களை விட்டு நீக்கி கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். எப்படி பண்ணணும்? கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒன் another of remission. ஒருத்தருடைய பாவங்களை ஒருத்தங்க மன்னிங்க. விட்டுட்டு போல கிறிஸ்து மன்னிச்சுட்டாரு. இதெல்லாம் பெரிய பாவம். சகல கோபம், சகல உருக்கம், செத்தலும் பேச இன்னும் முகத்தல முடிக்க மாட்டேன். இனிமே நீ யார நான் யார அவ்வளவுதான். ஒருத்தங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறது தூசிக்காதீங்க. வேணாம். அவர்களை கிறிஸ்து மன்னித்து விட்டபடினாலே நான் மன்னிக்கிறேன். ஒருவருக்கு மன்னிங்க. ஆம்பரியமானவர் அதை மன்னிச்சு சொல்லிக்கிறான். அழகான புத்தி பற்றி விசுவாசிக்கிறேன். நான் வர முடியாது. நீங்களே ஒருவருக்கு மன்னிக்க கத்துக்கொள்ளுங்க. கிறிஸ்து மன்னித்தார் அல்லவா? நீங்கள மன்னி. இந்த மன்னிப்பு மனப்பான்மை கிறிஸ்துவத்துல வரணும். கிரகம் ஸ்டெய்னர் அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளை வச்சு கொடுத்தினாங்க. உயிரோடு வச்சு கொடுத்தினாங்க. இதே ஒரிசா அவருடைய மனைவி கிட்ட வந்து நிக்கிறாங்க. என்னமா அவங்க வீட்டுக்காரர் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்க 2 பச்சை பிள்ளைங்களை கொண்டுட்டாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு வந்து அவரை கொளுத்திட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் அவங்களை மன்னிச்சுட்டேன். ஆமென். நான் அவர்களை கிறிஸ்துக்கள் மன்னித்து விட்டேன். கிறிஸ்துக்களை மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். ஏசு நமக்காக மன்னிப்பு கொடுத்தார். இந்த உலகத்துல மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மதம், அன்பை போதிக்கிற ஒரு மதம் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ பிள்ளைங்க மன்னிக்கிற மனப்பான்மை இருந்தே ஆக வேண்டும். ஒருவருக்கு மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் எல்லா கசப்பு, எல்லா கோபம், எல்லா மூர்க்கம், எல்லா தூசணம் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து விடுவதுதான் கிறிஸ்தவம். நான்காவதாக பசி 25ஆம் வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்கமாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவுள். ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அமையங்களா இருக்க. ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஐக்கியம். நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? கிறிஸ்துவனுடைய அவயங்கள், சரீரம். நம்ம எல்லாம் the body of Christ. they get out the body இது. கிறிஸ்துவே சபைக்கு, நம்ம சரீரத்துக்கு அவர்தான் தலை. நம்மெல்லாம் சரீரத்தின் உறுப்புகள். ஒரு வேலை துண்டு வருது நகங்க. ஒரு நகத்தை பிடிங்களே ஆன்சு. ஒரு நகத்தை பிடிக்கிட்டா என்ன இருக்கும்? அந்த வழியில தூங்க முடியாது. ஒரு ராத்திரி கூட தூங்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் தூங்க முடியாது. ஒரு நகத்தை பிடிக்க பாருங்க. கொஞ்சம் அப்படியே பிக்கிறப்ப நகத்தை பிக்கும் பொழுது என்ன பண்ணுங்க? கொஞ்சம் ஒரு புள்ளி சதையோட பிடிச்சிருங்க.
அந்த வலி தூங்கிடுவீங்களா? ஒரு சின்ன நகத்தை எடுத்துறாங்கன்னா சுகர் பேஷண்ட் என்ன உடம்பு ஃபுல்லா செட்டிக் ஆயிடும். விரலுக்குதாங்க. ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையா இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும். அனதர்னஸ் ஆஃப் யூனிபிகேஷன். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக பிணைக்கப்பட்டு இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். நம்ம கிட்ட வர்றதுக்கு ஒருத்தன் பயப்படணும். எல்லாம் எழுந்து நின்றாங்க. பேதுருவோடு கூட அத்தனை சீடர்களே எழுந்து நின்றாங்க. அந்த 120 பேர் எழுந்து நின்றாங்க. ஐயா அப்போஸ்தலர்தான் வேலை செய்யல, அத்தனை பேர் எழுந்து நின்றாங்க. பெண்கள்லாம் எழுந்து நின்றாங்க. அப்பதான் அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க பாஸ்டர் ஒருத்தர் தான் போகணும், பாஸ்டர் ஒருத்தர் தான் ஊழியம் பண்ணணும் வரமாட்டாங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும். ஒவ்வொரு விசுவாசி ஒற்றுமையா இருக்கணும். இன்னொரு விசுவாசியை தப்பா பார்க்க கூடாது. பைபிள் சொல்லுது, யாக்கோபு எழுதுறான், ஒரு சபையில நல்ல மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒருவனும், நல்ல ஜிகு ஜிகுன்னு ஒருத்தரும், ஒரு சாதாரண வஸ்திரம் தரித்த ஒருத்தரும் சபைக்கு வந்தான். அவனை மினுமினுக்கிறவனை வா இங்க வந்து உட்காரு, சேருக்கு பாருங்க உட்காரு. சாதாரண வஸ்திரம் பார்த்து நீ அங்க போய் உட்காரு, பயப்பா நீ அங்க போய் உட்காருன்னு சொல்லாத. 2 பேருக்கும் கிறிஸ்து மரித்தார். 2 பேருக்கும் கிறிஸ்துவனுடைய சரீரங்க. 2 பேரும் ஒருவருக்கு அவைகளா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எந்த ஒருத்தவங்க சபையில எல்லாரையும் பாட வைக்கிறீங்க, பாடாதவங்களை கூட பாட வைக்கிறீங்க. எங்க சபையில நான் 1 வருஷமா சாட்சிக்காக கேட்கிற கொடுக்கல, 1 வருஷமா பாட்டுக்காக கேட்கிற கொடுக்கல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் அவைகளா இருக்கணும். குறிப்பாக கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? ஒருவருக்கு ஒருவர் 2 சரீரம். இனிமேல் அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே மாமிசம், ஒரே சரீரம். இது வேற உடம்பு, அது வேற உடம்பு இல்ல, 2 ஒரே உடம்பு. சகல விதமான தூஷணம், சகல விதமான பொறாமை எல்லாத்தையும் விட்டுட்டு 2 பேரும் எப்படி இருக்கணும்? ஒரே அவைகளா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒரே உடம்பு. அப்படிதான் கிறிஸ்துவ வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் ஒரே சரீரம். தலை யாருமே கிடையாது, எல்லாம் உடம்புமா, எல்லாம் வாழ்தான். அவர் மட்டும்தான் தலை. ஆமென், ஆமென். யாரும் பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த உறுப்பு வாழ்ந்த உறுப்பு அல்ல, ஒவ்வொரு உறுப்பும் மிக முக்கியமான உறுப்பு. சின்ன உருவனை தான் இந்த கண்ணு. இதனால இருக்க கை எவ்வளவு பலமா இருக்குது. கண்ணை எடுத்துட்டு என்னத போய் பார்ப்பீங்க? சின்ன வாட்டை இதுல என்ன பண்ண போறோம்? போக முடியுது ஒண்ணே இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவசியம். ஒருவருக்கு ஒருவர் அவைகளா இருக்கணும். அவங்களால என்ன முடியுமோ அவர் அதை செய்வாங்க. உன்னால என்ன முடியுமோ அதை நீ செய். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் நேசித்து வாழ வேண்டும். கடைசியாக வாசிப்போம், ஒருவருக்கு ஒருவர் பவுல் எழுதும் அழகான தத்துவங்கள். வாசிப்போம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல பவுல் எழுதுகிறான், உங்கள் சொந்த புருஷருக்கு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே ஒருவருக்கொருவர் one another of submission. அதே எல்லாரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை. கணவன் மனைவி, அது ஆக்சுவலா கணவன் மனைவி எழுதுறான், அப்படியே எழுதி அப்படியே சபையோடு கொண்டு வந்து லிங்க் பண்றான். ரொம்ப அற்புதமா சித்தரிக்கிறார். கணவன் மனைவி எழுதி இதே போல சபையில் இருக்கணும் அப்படிங்கறத ஒரு ஸ்லைட் அடையாக இரட்டர மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகான அணி இலக்கணத்தோட அவனுடைய சேர்த்து எழுதுறான். என்ன எழுதுறான்? கணவன் மனைவி யாருக்கு கீழ்படுகிறது? நான் தான் புருஷன், நான் சொன்னா நீ கீழ்படி. உனக்கு நான் புருஷனா, நீ எனக்கு புருஷனா? பைபிள் சொல்லுது ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்திருங்கள். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கணவனுக்கு மனைவி கீழ்படியும். நல்ல கவனிக்கணும். பழைய குரூப் போட்டால பழைய கணவனை சேர்ந்த உட்கார வச்சு மனைவி பக்கத்துல நிற்பாங்க. அந்த அம்மா யாருன்னா அந்த அம்மா பக்கத்துல அப்படி நிற்பாங்க. இப்போ குரூப் போட்டோ எடுக்கிற, ஃபேமிலி போட்டோ எடுக்கிற பாருங்க,
அவன் மனைவி உட்கார வச்சு கடவுளை நின்றுப்பான். பாவமா இருக்கு. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறேன், பைபிள் அப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்கல. ஆதாம் தன் மனைவியை எழுச்சி நின்று பார்க்கிறான். அவனுடைய முன்னறிவு, ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட், பவுல் திமோத்தேயுக்கு 1 பேதுரு எழுதுறது முன்னறிவு, தேவனுக்கு கொடுத்த முன்னறிவை வச்சு பார்க்கிறான். பார்த்து சொல்றான், இவனுக்கு என்ன நடந்ததுனே தெரியாது. தேவனுடைய அறிவு இப்ப பேசுது. இவளின் மாம்சத்தின் மாம்சமும் இவள் என் எலும்பில் எலும்பு. இவ வேற யாரும் இல்ல, என் சரீரம். இவ யாரு? என்னுடைய எலும்பு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும். கணவன் மனைவி. நீ சொன்ன நான் கேட்கணுமா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? அப்படி இல்ல. இருவருமே கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியும் எல்லாரும் சொல்லுவாங்க. நீ தான் மனைவி கீழ்ப்படிக்க, பைபிள் அப்படி சொல்லி தரல. நீங்க 2 பேருமே ஒரே சரீரம், 2 பேரும் ஒரு சரீரத்தின் சரீரம், ஒரு எலும்பின் எலும்பு. தேவன் மனிதனை, பெரிய அழகான ஒரு இறையின் ஆசிரியர் எழுதுவார், தேவன் மனிதனை தன்னை படைக்கும் பொழுது ஆதாமுடைய தலையில இருந்து படைக்கல. படைச்சிருந்தா நான் உனக்கு தலையில இருந்து படைச்சேன், நான் தான் தலைன்னு சொல்லியிருப்பான் அந்த பெண்ணு. அவனுடைய கால இருந்து படைக்கல. கால இருந்து படைச்சுக்க அவன் சொல்லுவான், கால இருந்து வந்தடி அப்படின்வான், தூசு அப்படின்வான். நம்ம ஊர்ல ஜாதி ஒண்ணு இருக்கு பாருங்க, சாமி நடந்து போச்சான், கால் தூசி வந்துச்சான் மனுஷன். என்ன பைத்தியக்காரன். ஆனா இங்க வாசிக்கிறோம், தேவன் மனிதனை அவனுடைய விழா பக்கத்திலிருந்து, இருதயத்திலிருந்து அவர் எடுத்தபடியாலே அவள் அவனுக்கு சமமானவர், அவனுக்கு இணையானவர், அது ஏற்ற ஜோடி, ஏற்ற துணை, சமமானவர். பைபிள் அழகா சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிக்க. பொதுவா சொல்லுவோம், கணவன்மார்கள் கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும் அப்படின்னு பொதுவா எல்லாம் சொல்லுவாங்க, உலக நட. ஆனா வேத நட என்னன்னா, மனைவிக்கும் கணவன் கீழ்ப்படியணும், கணவனுக்கும் மனைவி கீழ்ப்படியணும். ஆமென். இது எதுக்கு சொல்ற பவுல்? கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து, அதுபோல நீங்கள் சபையை ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இந்த வெயில் என்ன சொல்றாரு? ஒரு நாள் வந்திருந்தாரு, டீ வாங்கிட்டு வரோம் அப்படின்னு. கொடுங்க, அவரை பாவம், அவர் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கொடுங்க அப்படின்னு அவரை சொல்லிட்டு இங்க வந்து உங்களுக்கு வந்தவர் டீ குடிக்கிறது. இந்த பசங்களை கேட்டாங்க, ஐயா ஏன் பசங்களை கூப்பிடுறீங்க? அவர் பெரிய மனுஷன், என்னோட பெரிய பேர பிள்ளைங்க எடுத்தவர், கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர்றாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இதே ஊழிய, நம்முடைய உடல் ஊழிய பாருங்க, எனக்கு மாதிரி ஒருவருக்கு ஒருவர். அவர் வயசுல பெரியவர், எனக்கு சேவை பண்ண அவசியம் கிடையாது. அவர் போய் இன்னொரு பண்ணிருக்கிறார். தன்னுடைய நாமத்தை சொல்றோம். ஒரு விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை போதும் நினைக்கிறேன். ஆமென். ஒரே வசனம் வாசி முடிச்சோமா? 19ஆம் வசனம் வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு. சபை விசுவாசிகளே, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டிருங்கள். எதுல புத்தி சொல்லணும்? உங்கள் இருதயத்தில் புக்கையும் கல்கண்டையும் எடுத்து இல்ல. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் பைபிள் எப்படிலாம் இருக்குமா என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எப்படி புத்தி சொல்லணும்? வேதத்தின் அடிப்படையிலான புத்தி சொல்லுதல். நான் புத்தி சொல்ல முடியாது, என்னால ஊருக்குள்ள வர முடியல. ஆகையினால நீங்களே ஒருவருக்கு எப்படி வாழ வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். எபிரேயர்ல பவுல் சொல்லுவான், 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் நாளானது அதிகமா நெருங்கி வருகிறதை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்ல கடவுள் ஒருத்தவங்க புத்தி சொல்லுங்க. ஏன்ப்பா இப்படி கோபமா இருக்கிற? ஏன்ப்பா நீங்க 2 பேரும் சண்டை பண்ணுறீங்க? ஏன் கணவன் மணி 2 பேரும் இப்படி இருக்கீங்க? ஏன் பிள்ளைகளை இப்படி வளர்க்குறீங்க? ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒருவருக்கு புத்தி சொல்லி இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா கேட்டீங்கப்பா, ஏன் வர பெரிய பிள்ளை இருந்துச்சு, ஏன் பயிர் வரல? புத்தி சொல்லணும்.
ஏன் நீ பாட்டு கத்துறவல்ல, ஏன் இதை பண்ணல, என்ன வாய்ச்சி உனக்கு பிரச்சனை? ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். புத்தி சொல்றத எப்படி சொல்லணும்? எங்க புத்தி சொல்லணும்? சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் பாடி மகிழ்ந்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். என்ன அழகான வரிகள்! கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்.